கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வல்ல செயல்களை கண்டும் மனம் மாறாத நகரங்களை கண்டனம் செய்யும் இன்றைய நற்செய்தி வாக்கியம் வெற்றினத்தார் மேலும் அவர்களின் நாடுகள் மீதும் பழைய ஏற்பாட்டின் இறைவாக்கு நூல்களில் காணப்படும் கண்டன வாக்கியங்களை ஒத்திருக்கிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுபவை எதிர்மாறானவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதாவது தீமையின் அடையாளமாக விவிலியத்தில் காட்டப்படும் புறவினத்தாரின் நகரங்களாகிய தீரு, சீதோன், சொதோம் ஆகியவற்றிற்கு கிடைக்கும் தண்டனை தீர்ப்பை விட ஜூத நகரங்களாகிய கொராசீனுக்கும் பெத்தாயிதாவுக்கும் கிடைக்கும் தண்டனை கடினமாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. இயேசுவின் சொந்த நகரமாகிய கப்பர்நகுவும் தன்னைத்தானே வானளாவ உயர்த்திய முற்கால பபிலோனிய செயலுக்கு ஒப்பிடப்பட்டு கண்டிக்கப்படுகிறது. இந்த நகரங்களின் தவறு என்ன? இயேசுவின் வல்ல அற்புத செயல்களை நம்பாமல் இருந்தார்களா? அவர்கள் அதை மனதார நம்பினர், அதற்காக ஏங்கி காத்திருக்கவும் செய்தார்கள். ஆனால் இயேசுவின் பணி நோக்கமான மனம் மாறுதலுக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இறையரசின் உறுப்பினர்களாக அவர்கள் மாறத் தவறியதுதான். எனவேதான் இயேசு இந்த ஜூத நகரங்களை கண்டிக்கிறார். இது அவை அழிய வேண்டும் என்ற விருப்பத்தின் வெளிப்பாடு அல்ல. அவைகள் மனம் மாறி தண்டனை தீர்ப்பில் இருந்து தப்ப வேண்டும் என்ற இயேசுவின் ஆதங்கமாகும். கடவுளின் அரும்பெரும் அற்புத செயல்களிலே அசையா நம்பிக்கை கொண்டு திருத்தலங்களுக்கு திருயாத்திரை செல்லும் நாம் மனம் மாறி தூய உள்ளமும் செயலும் கொண்ட இறையரசின் மக்களாய் வாழ வேண்டும் என்ற நம் இறைவனின் விருப்பத்தை எப்போது நிறைவேற்றப் போகிறோம்? இறைவன் மீது நாம் கொண்ட நம்பிக்கை மனமாற்றத்திற்கு இட்டு செல்லவில்லையானால் அது கொராசின் மற்றும் பெத்தாயிதா நகரங்களுக்கு அறிவிக்கப்பட்ட கொடும் தண்டனை போன்றவைகளில் இருந்து நம்மை தப்பிக்க வைக்காமல் வீணானதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே இறைவா, இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள், வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அனர்த்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும், மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன்.